அந்த இடம் பண்டரியே தான். பண்டரியே என்ன மகிமை அப்படின்னா, அது பூ வைகுண்டம் சொல்லப்படும். பூ வைகுண்டமான பண்டரி. வைகுண்டத்துக்கு ஒரு அக்ஷரம் கூட அது பூமியில இருக்கிறதுனால, இந்த பூலோகத்தை அது அலங்கரிக்கிறதுனால அது பூ வைகுண்டம். அதனால பூ அப்படிங்கிற ஒரு அக்ஷரம் கூட அதுக்கு. மகாபெரிவா சொல்லுவா, இருக்கிற கஷேத்திரத்தை விட காஞ்சிபுரம் அதுக்கு பெருமை கூட அப்படின்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னா அது ஒரு இன்ச்சு கூட இருக்கான் எல்லா கஷேத்திரத்தையும். காசியை விட ஒரு இன்ச்சு கூடி இருக்கு, அதனால காஞ்சி அப்படின்னு. அதுபோல அது பூ வைகுண்டம். எதனால அப்படின்னா இத்தனை சாதுக்கள் எல்லாம், ஆயிரக்கணக்கான சாதுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, இன்னைக்கு ராத்திரி தசமி, இன்னிலிருந்து நாளை ராத்திரி நாளைக்கு காத்தால துவாதசி மட்டும் ஒரே விட்டல நாம கோஷம் பண்ண போறான். இந்த பாண்டரங்கன் என்ன கோவிலுக்குள்ள போய் அவனை தரிசனம் பண்ணுமா அப்படின்னா தேவையில்லைங்கிறான். என்னை உள்ளெல்லாம் வந்து தரிசனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இத்தனை லட்சம் பேரையும் தரிசனம் பண்றதுக்காக நான் இந்த கோபுர கலசத்தின் மேல நின்று எல்லாருக்கும் நான் அனுகிரகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. பாண்டரங்கனுக்கு தான் எவ்வளவு ஒரு பெரிய மனசு, இவ்வளவு பெரிய மனசு அவனுக்கு. நீங்க எல்லாரும் என்னை வந்து தரிசனம் பண்ணணுங்கிறது முக்கியம் இல்ல, நான் உங்களை தரிசனம் பண்ண போறேன். எப்படி தரிசனம் பண்ண போறேன் அப்படின்னா இந்த கோபுரத்து மேல நின்றுட்டேன்னா நான் எல்லாரையும் பார்க்கலாம் இல்லையா. அப்படி அந்த பூவைகுண்டமான பண்டரபுரத்துல பகவான் பக்தர்களோட சேர்ந்து ஒரு மேளா பண்றான். அதான் இந்த ஆஷாடைக்கு இவரை பூஜை பண்றதுக்காக போனா அப்பா சொல்லியிருந்தா, நான் நித்தியம் நைவேத்தியம் பண்றேன், பாண்டரங்கன் சாப்பிடுறான். அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கிற பகவான் குழந்தை என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, அவன் நம்ம என்ன நைவேத்தியம் பண்றோமோ அதை சாப்பிடுறான்னு நினைச்சிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், கோவில்ல போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற போது கண்டருளை பண்ணிட்டு வரோம் இல்லையா, சுவாமிகிட்ட காமிக்கிறோம். சுவாமி அதை ஸ்வீகரிச்சுக்கிறதாக உள்ள மந்திரங்களை சொல்லி நிவேதனம் பண்றோம். சுவாமி அதை நிவேதனமாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, பரம நம்பிக்கை. அதுக்கப்புறம் நிவேதையாமி அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டிட்டு வந்துடும். சுவாமி சாப்பிடுறதாக நமக்கு நம்பிக்கை. இந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னா, இல்ல எங்க அப்பா கொடுக்கறத சுவாமி சாப்பிடுறார், அப்ப நான் கொடுத்ததையும் சாப்பிடுறேன். இந்த குழந்தை முன்னாடியே இருந்து கெஞ்சலாம் சுவாமிகிட்ட, நான் எடுத்துட்டு இருக்கிற இந்த சாதத்தை நீ சாப்பிடணும், நான் நிவேதனம் பண்றதுக்காக வந்திருக்கேன். இத மகிழ்ச்சி மகராஜ் அவருடைய நாமதேவ மகாராஜ் சரித்திரத்தில் சொல்றார். பாண்டரங்கன் மூர்த்தியாக நின்று அதை பார்த்துட்டு இருந்தான். அவன் கல்லாக இருக்கான், கல் விக்கிரகமாக இருக்கான்னு சொல்லல, மூர்த்தியாக நின்று அதை பார்த்துட்டு இருக்கான். இந்த குழந்தை என்ன பண்றது, கெஞ்சறது, அழறது, நீ சாப்பிட்டே ஆகணும்னு வீம்பு பண்றது. அது மட்டும் இல்லை, நீ சாப்பிடலைன்னா உன்னுடைய திருவடியில இருக்கிற பீடத்துல என் தலையை முட்டிட்டு என்னுடைய ஜீவனை இங்கதே விட்டுடுவேன்னு சொல்லி முட்டிக்க போற போது என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா இருந்தா முட்டிட்டா வலிக்கணுமா இல்லையா, ஒரு கை தடுக்கிறது யாரு கைன்னு பார்த்தா பாண்டுரங்கனுக்கு பிரத்யட்சம். பாண்டுரங்கனுக்கும் இந்த நாமதேவருக்கும் என்ன இப்பதான் இந்த உறவானா இல்ல, யாரு நரசிம்மாவதாரத்துல பிரகல்லாதனாக வந்து நரசிம்மனுடைய அனுகிரகத்தை நமக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாலும், யாரு ராமாவதாரத்துல அங்கதனாக இருந்து ராமனுக்கு பலவித சேவைகளை செய்தார், ராம சேவைக்கு தன்னை ஆட்படுத்தினார், யாரு கிருஷ்ணாவதாரத்துல உத்தவனாக இருந்து ஸ்ரீமன் நாராயணனான கிருஷ்ணனுடைய உத்தவ கீதையை தன் காதால கேட்டு கிருஷ்ணனுக்கு சகாவா இருந்து அவனுடைய தோல்ல கை போட்டுட்டு ஆடிட்டு, இந்த பக்கம் சுதாமானா இந்த பக்கம் உத்தவன், அப்படி தோல்ல கை போட்டுட்டு யாரு ஆடிட்டாலும் அவரே இப்ப நாமதேவராக அவதாரம். ஏதோ இந்த பிறவியில நாமதேவருக்கு கிருஷ்ணனோட ஏற்பட்ட பந்தம் இல்லை, பாந்தவியம் இல்லை, பாண்டுரங்கனோட பல
யுகங்களாக இந்த உயிருக்கு இருக்கிற தொடர். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு நெருங்கிய 15 சீடர்கள் அவருடைய கரத்தினால சன்னியாசம் வாங்கிட்டவன். அவ ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் அவர் உட்கார்ந்து இருப்பார். அவர் சுத்தி வர சிஷ்யர்களா உட்கார்ந்து இருப்பார். அவெல்லாம் கேட்கிறா, நாங்கள்லாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ இருந்தோம், உங்களுடைய திருவடிக்கு வந்து உங்களுக்கு சேவை பண்றதுக்காக எங்களுக்கு அனுகிரகம் நீங்க பண்ணிருக்கீங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பிறவியில தான் உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எத்தனையோ எத்தனையோ யுகம் யுகமாக எனக்கு சிஷ்யர்களாக இருந்தவாதான் இப்பவும் எனக்கு சிஷ்யர்களாக. அப்படி ராமகிருஷ்ண சம்பிரதாயத்துல அவருடைய மடத்துல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவளுக்கு எங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு உணர்வு உண்டு. எங்களுக்கும் ராமகிருஷ்ணருக்கும் இந்த பிறவியில மட்டும் எங்களுக்கு தொடர்பு இல்லை. நான் ராமகிருஷ்ண மடத்து ஸ்டூடெண்ட். எங்களுக்கு இந்த பிறவியில மட்டும் ராமகிருஷ்ணனோட தொடர்பு கிடையாது. எங்களுக்கு எத்தனையோ பிறவிகளாவே அவருக்கு தொடர்பு இருந்துட்டே இருக்கு. இன்னும் அந்த தொடர்புக்கு எத்தனை பிறவி இருந்தாலும் எங்களுக்கு. அதுபோல நாமதேவருக்கும் அவருக்கும் இப்ப மட்டும் பிறவி அது தொடர்பு இல்லை, இந்த பிறவியில மட்டும். நாமதேவத்தை பகவான் சொல்றார், நீ எப்ப கூப்பிடுறியோ அப்ப வருங்க. நாமதேவா, நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நீ கொஞ்சம் சாப்பிடு. நாமதேவர் சொல்றார், நான் ஊட்டி விடுறேன் கிருஷ்ணா, நீ சாப்பிடு. அப்படி நாமதேவர் ஊட்டி விட பாண்டுரங்கன் அதை சுவீகரிச்சுட்டா, பாண்டுரங்கன் ஊட்டி விட நாமதேவரும் அந்த உணவை எடுத்து சுவீகரிச்சுட்டு சுவாமியுடைய மகா பிரசாதம் அவருக்கு கிடைச்சது. சுவாமியுடைய கையாலேயே ஊட்டப்படும். பகவான் ராமகிருஷ்ணரும் காளி தேவிக்கு தன் கரத்தினால நிவேதனம் பண்ணதை ஊட்டினதை காளி தேவி சுவீகரிச்சுட்டு காளி தேவியும் தன் கையால ராமகிருஷ்ணருக்கு ஊட்டி விட்டுருக்கா அப்படிங்கிறத ராமகிருஷ்ணன் சொல்ற. அம்மாவுக்கு நான் பாவபூர்வமாக நான் அந்த நிவேதனத்தை ஊட்டி விட்டேன், அம்மாவும் எனக்கு ஊட்டி விட்டா, ஒரு குழந்தைக்கு ஊட்டி விட்டா. அப்படி சகமார்க்க பக்தி, நான் உனக்கு தோழன், நீ எனக்கு தோழன், நம்ம 2 பேரும் ஒன்னா போவோம், ஒன்னா வருவோம், எங்கிருந்தாலும் என்னை நினைத்தாலும் நான் அங்கு வருவேன்னு ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருக்காரு பகவான். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, உன் நாமத்தை நான் விடாம பாடிட்டே இருப்பேன், உன் போகிறதுக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன். அதனால ஸ்நானம் பண்ணிட்டு சந்திரபாகல ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருவார். அப்புறம் ராத்திரி இங்க இருந்து சேஷ ஆரம்பிச்சோட தான் ஆத்துக்கு போவார். அப்படி ஒரு அவதாரம் இதுதான் சொல்ல முடியும். அவதார புருஷன் பாண்டா அவனை வந்து நான் போகிறேன். சரி, தேகத்தை பத்தின கவலை இல்லையா அவனுக்கு அப்படின்னா அவர் பாடுறாரு, தேகஜாவு அதவாராகு பாண்டுரங்கி திருடபாகு. தேகஜாவு, தேகம் போகட்டும், தேகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, பசி தாகம் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. தேகஜாவு அதவாராகு பாண்டுரங்கி திருடபாகு. शरणन सोडी सर्वदा तुझियान पंढरीनादा, तुझियान पंढरीनादा. உன் திருவடியை சரணாகதி அடைச்சிட்டேன், மத்ததெல்லாம் விட்டுட்டேன். மத்தது மேல ஏன்னா குருமராஜ் ராமகிருஷ்ணன் சொல்றார், ஒரு தடவை பகவானுடைய தரிசனம் கிடைச்ச உடனே உங்களுக்கு உலக வாழ்க்கையில இருக்கிற 10 பந்தங்கள்லாம் தானா கேடும், இது மேலே ஆசை இருக்காது. நான் அம்பாளை பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு உலகத்துல எல்லாம் எதை பார்த்தாலும் அம்பாளா தெரியறதே தவிர எது மேலேயும் எனக்கு ஆசை இல்லை, நிராசை ஆயிடுச்சு. அப்படி ஒரு தடவை பாண்டுரங்கனை பார்த்து பாண்டுரங்கனை நிச்சயமும் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு தன்னுடைய சரீரத்து மேல ஏதாவது ஆசை இருக்குமா?
எதுவுமே இல்லை. சரணன சோடி சர்வதா துஜியான பண்டரிநாதா தேகஜாவு அதவாராவு பாண்டுரங்கி திருடபாவோ. இப்ப பார்த்தாலும் உங்க நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும்ப்பா. பதனி துஜே மங்கள நாம் ஹிருதயா கண்டித பிரேம ஹிருதயா கண்டித பிரேம. என்னுடைய வாக்குல என்ன வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய மங்கள நாம் பகவன் நாமா வாக்குல வர்றதுக்கு பெரிய பாக்கியம் வரணும். மாணிக்கவாசகர் சொல்றார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் பகவன் நாமா வாக்குல வரும். அதை நம்ம பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கணும். ஏதோ ஒரு நாள் சொல்லிட்டா ஒரு நாள் பஜனைக்கு போயிட்டோம். எப்ப பார்த்தாலும் உன் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கணும். பாடுறதா பண்டரிநாதா எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு. பதனி துஜே மங்கள நாம ஹிருதயா கண்டித பிரேம. உன் நாமத்தை நான் இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கணும். என் ஹிருதயத்துல அகண்டித பிரேம அப்படின்னா உன் மேல இருக்கிற அன்பும் பாசமும் நிறைய குடு எனக்கு. அளவில்லாமல் எல்லையற்ற அன்பு பக்திய குடு எனக்கு. நாமாமனே கேசவராஜா கேலா நேம சாலவி மாஜா. கேசவராஜா நாமதேவனான நான் பாடுறேன். கேசவா, உங்ககிட்ட நான் எதை கேட்பேன்? இதுதான் நான் கேட்கிறேன். உன் நாமத்தை நான் நிறைய சொல்லணும். உன் மேல எனக்கு நிறைய பிரீத்தியும் அன்பும் ஏற்படும் அப்படின்னு அவருக்கு பிரார்த்தனை. பகவன் நாமாவுடைய மகிமை தான் எத்தனை, அதை ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு பாகவதத்துல சொல்றா, ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரிக்க புனః இதமேகம் சுனிப்பண்ணம் நியாயம் நாராயண சதா. வேதம் ஆராய்ச்சி பண்ணிட்டு, சாஸ்திரங்கள்ல ஆராய்ச்சி பண்ணா, புராணங்கள்ல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணா, அதோடைய கடைசியா தர்மத்துடைய சாரம் என்ன அப்படின்னா பகவன் நாமா. பகவன் நாமாவை எப்பவும் நாராயண சதா எப்பவுமே சொல்லிட்டு. அது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா இந்த காலத்துல முடியாதுதான். ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், உங்களால 2 வேளையில பகவன் நாமாவை தொடர்ந்து சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்ச நேரம் சொல்றதுக்கு பகவான் பாக்கியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. எது அப்படின்னா இரவும் பகலும் சேரும் காலை நேரம், பகலும் இரவும் சேரும் மாலை நேரம். இந்த காலையும் மாலையும் இறை சிந்தனைக்காக இந்த கிரகஸ்தன் இந்த இல்லறத்துல இருக்கிறவங்க, ஏன்னா மற்ற நேரத்துல அவன் வேலைக்கு போகணும், அந்த நேரத்துல எல்லா வேலையும் தூக்கி போட்டு பகவத் சிந்தனையாக பகவன் நாமாவை சொல்லு. இப்படி சொல்லிட்டே இருக்க எஃபர்ட்டே இல்லாம பகவன் நாமா சொல்றதுக்கு வந்துடும். இந்த மகாமந்திர கீர்த்தனையில குருஜி முரளிதர குருஜி ஒரு வாக்கியம் போட்டுருக்காங்க. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இரட்டாவரணத்தை நீக்கிய முக்தியே நல்கிடும் இரட்டு சொற்கள் கொண்ட கீர்த்தனம் பாகிறே. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே.
கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் தன்மாத்திரை மனசு இதையெல்லாம் இதுடைய சேட்டைகளை எல்லாம் நீக்கி மோட்சத்தை கொடுக்கிறது 16 அக்ஷரங்களுடைய இந்த கீர்த்தனத்தை அழுகைக்கும். கால நேரம் கிடையாது. நீங்க பல் தேய்க்கணும் குடிக்கணும்னு கூட கிடையாது. இது எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கலாம். உட்கார்ற போது நான் சொல்லிட்டு இருக்கலாம், நடக்கிற போதும் சொல்லலாம், பிரயாணம் பண்ற போதும் சொல்லலாம். அப்படி இந்த நாமா எதை கொடுக்கும் அப்படின்னா இப்படி சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கு மோட்சம். அப்படி இருக்கிற நாமத்துடைய மகிமையை உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்காக நாமதேவன் அவதாரம். மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும் கனப்பொழுதில் நல்கிடும் கீர்த்தனம் பாயிரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமா சொன்னா மண்ணுலக ஆசைகள் பகவான் அவளை விட்டுட மாட்டான். சில்லறத்தனமான இந்த உலக இச்சைகள் இருந்தாலும் அதையும் பகவானால உங்களுக்கு அனுகிரகம் பண்ண முடியும். ஏதோ எனக்கு கஷ்டம் இருக்கு, அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும், அது இருந்தா எனக்கு சௌகரியமா இருக்கும், இது இருந்தா சௌகரியமா இருக்கும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இல்லையா? அது நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற உணர்வு, இந்த உரிமை நமக்கு. அந்த உரிமையா கூட பகவான்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த பிரார்த்தனையை பகவான் நிறைவேற்றுவான். அதுக்காக நீங்க வேற எதுவும் பிரயத்தனம் பண்ண வேணாம். இந்த நாமாம்சம் மண்ணுலக ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும். அப்புறம் மானுட வாழ்க்கை இருக்கு, வயசாயிடுத்து, என்னைக்கு வேணாலும் நமக்கு இறுதி நாள் வரலாம், நமக்கு நல்ல கதிய சென்று அடையணும்னு ஏக்கம் எத்தனையோ பேர் இருக்கு. அப்படி நல்ல கதியை பகவான் நமக்கு கொடுக்கணும்னு நல்ல கதியை வேண்டிட்டு இருக்கிறவாளுக்கும் இதே நாமா. இந்த நாமாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவ்வுலக ஆசைகளையும் உங்களுக்கு பூர்த்தி பண்ணும், நல்ல கதியும் மோட்சத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு நாமா, ஒரே நாமா. எது அப்படின்னா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே. சாதனை பண்றவாள்லாம் இருக்கா சில பேருங்கிறத விட ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த ரூட்ல போறவா திடீர்னு திசை மாதிரி போயிடுவான். எனக்கு தெய்வத்துடைய தரிசனம் கிடைக்கணும், தெய்வீக அனுபவங்கள்லாம் எனக்கு வேணும், அதுக்காக பல சாதனைகள்லாம் பண்றான். ஒரு விரதம் எடுத்துக்கிறா, ஒரு ஸ்பெஷலா எனக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும், பகவானுடைய அனுகிரகம் வேணும், சில விஷயங்களை சாதனைக்கணும், ஆன்மீகமான சில முன்னேற்றங்கள் வேணும்னு கேட்கிறா இல்லையா? அதுவும் அவளுக்கு உரிமை உண்டு. அப்படி உரிமை வேணுங்கிற பக்தாளுக்கும் தேவரும் தெரிவதே தெய்வமும் பேசுமா உலகம் வணங்கி கீர்த்தனம் பாடி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இத்தனை விஷயம் இந்த மகாமந்திர கீர்த்தனையில இருக்கிற விஷயங்களை எல்லாம் நாமதேவன் தன்னுடைய அபங்கத்தில் அபங்கம்னா என்ன அப்படின்னா குறையில்லாத நிறைவான பாடம். அதுக்குள்ள எதுவுமே அசுபமான வார்த்தைகள் எதுவுமே கிடையாது, எல்லாம் சுபமா இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜை கொடுத்த மெசஞ்சர்களாக அத்தனை சாதுகள். அப்படி நாம உபாசன் பகவன் நாமாவை சொல்லி உதாரணமாகலாம் அப்படிங்கிறதுக்காக அவதாரங்கள். சரி, இந்த பகவன் நாமாவை சொல்றதுக்கு இவாவாளுக்கு தான் தகுதி இருக்கா அப்படின்னா
விஷயம்னா ஸ்ரீ ராமநாம அஷ்டோத்திர சத நாமாவளின்னு போட்டுக்க. அதுல ஒரு வாக்கியம் சொல்றார், சர்வாதிகார நியமோபேட்சா சுலப மந்திர வாச்சே நமகா. ராமநாமாவை அம்பாளாக்கிட்டார். ராமநாமா என்ன கிருப பண்ணும்? எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுக்குமா, தன்னைய சொல்றதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்து, சர்வாதிகாரம் அத்தனை பேருக்கும் அதிகாரத்தை கொடுத்து, அபேட்சையா நியமோபேட்சை அப்படின்னா நியமம் பண்ணி அவனை நியமித்து அவர்களை இந்த நாமாவை சொல்றதுக்காக ஆக்கி சுலபமாக நாமா வர்ற மாதிரி வாக்குல வர்ற மாதிரி ராம ராம ராமன்னு சொல்றதுக்கு என்ன பிரயத்தனம் பண்ணணும்? அவன் அப்படி கூட என்னால சொல்ல முடியாதுன்னா வால்மீகி, அது கூட எனக்கு கஷ்டம். நீ மராமரான்னு சொல்லி மராமரா சொல்ல வச்சு அத ராமன் ஆக்கி நான் நாவத்தை அத ராமன் மராமரான்னு சொல்ல கூட ராம ஆயிடுச்சு. சர்வாதிகார நியமோபேட்சா சுலப மந்திர வாச்சே நம. வாக்குல வச்சுக்கிற சுலப மந்திரமான ராமநாமனே உனக்கு ஒரு நமஸ்காரம். இந்த நாமா சொல்றதுக்காக அவதாரம் பண்ணார் நாமதேவன். நாமம் பாடல்களாக நிறைய பாடிட்டார். ஆனா உள்ள இருக்கிற சாரம் என்ன அப்படின்னா ராமகிருஷ்ண ஹரி அப்படிங்கிற மந்திரம் தான் அதுக்குள்ள இருக்கு. பாடல்கள்ல உள்ள நிறைய ராமா கிருஷ்ணா கோவிந்தான் தானே இருக்கு. இத காதால கேட்கிறவனுக்கு என்ன புண்ணியம் அப்படின்னா, இதுல காதால கேட்கணும்னு ஆசைப்பட்டு சத்சங்கத்துக்கு வர்றவாள்லாம் இருக்கா இல்லையா? இந்த நேரம் உட்கார்ந்து இருக்கோம், ஒரு 15 நிமிஷம் போய் அங்க 2 கீர்த்தனத்தை கேட்டுட்டு பகவன் நாமாவை கேட்கறதுக்கு பஜனை பண்ணிட்டு இருக்கா. அது போய் கேட்போம், புண்ணியம்தான். அப்படி புண்ணியம்தான் கேட்டு வர்றவாளுக்கு அவளுடைய குடும்ப நிர்வாகத்தை, குடும்ப கர்ம நிர்வாகே சத்சங்கா ஹித லாகவாயன். பக்தன் ராமகிருஷ்ணன் சொல்றார், யார் ஒருத்தர் நாம உபாசனை பண்றான், பகவன் நாமாவை சொன்னா போதும்னு சுலபமான வழிக்கு வரானோ அவனுக்கு அவன் குடும்பத்துல அவன் நிர்வாகம் பண்றதுக்கு குடும்பத்துல இருக்கிற விஷயங்களை எல்லாம் பகவான் லகுவாக்கி கொடுத்துருவார். அப்படி பக்தன் சுலபமாக எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். பகவன் நாமா சொல்ற பக்தன் எல்லாத்தையும் சுலபமாக சாதிச்சிடறான் ராமகிருஷ்ணன் சொல்றார். அது போல அப்படியாப்பட்ட நாமத்தை தன்னுடைய பாடல்கள் சொல்லி 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 எல்லாத்தையும் சுலபமாக்கி பிரத்யக்ஷதாவினி பிரசீத வாடுபண்டி பரிச சத்ய. கண்ணுக்கு முன்னாடி காமிச்சார் நாமதேவன். எதை அப்படின்னா, இந்த சந்திரபாகால இருக்கிற கற்களை எல்லாம் இருப்ப ஸ்வர்ணமாகிற கல்களாக ஆக்கினார். சுவையான சம்பவம் அவருக்கு சரித்திரம். அவர் மனைவி ஒரு அம்மாவோட நித்தியம் சந்திரபாகா கரைக்கு போய் தீர்த்த அருள் போவோம். அந்த அம்மா என்ன பண்றா, அவ பிராமண குலத்தை சேர்க்கலாம். 2 பேரும் ஒன்னா போவா, தோழிகள் 2 பேரும் பேசிட்டே போவா. ஒரு காலகட்டத்துல இவர் பகவன் நாமா சொல்லிட்டு கோயிலுக்கே போயிட்டு வர்றதுனால இவாளுடைய குடும்பமும் வறிய குடும்பமா இருந்தது, அந்த பிராமண குடும்பமும் வறிய குடும்பமா இருந்தது. அதனால அவளுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சக்கியம். இந்த தோழிகளாக 2 பேருக்கு போய் சந்திரபாகத்துக்கு போய் ஜலம் எடுத்துட்டு வருவா, இப்படி பேசிட்டு போவா வருவான். கொஞ்ச நாள்ல அந்த தோழி, இந்த பிராமண குலத்துல இருக்கிற அந்த தோழியுடைய நட உட பாவனைகளை மாற ஆரம்பிச்சு. திடீர்னு சில நகைகள்லாம் அவ போட்டுக்க ஆரம்பிச்சான். நகையெல்லாம் போட்டுட்டு வருவா, புதுசா புடவை கட்டிட்டு வருவா. வறிய வீட்டுல இருக்கிறவா ஏதோ தான தர்மம் வந்திருக்குன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. நீ நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரியே, அழகா இருக்கு அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கு, எங்க ஆத்துக்காரர் எல்லாம் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா.
இதுக்கு எங்க ஆத்துக்காரர் உபாசனை பண்ற ருக்மிணி தேவியோடைய அனுகிரகத்தினால இவ்வளவும் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு. என்னடா அது நம்ம ஆத்துக்காரன் பாடுறதுன்னு போய் கோவிலையே கிடந்து பாடிட்டு வராரு, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாடுறத விடாமட்டாரு. நம்மளுடைய நிதி நிலைமை வசதிகள்லாம் ஒன்றும் கூட மாட்டேங்குது. இந்த லேடிஸுக்குள்ள அந்த ஒருத்தர் பார்த்துக்கிறதுனாலே பேசிக்கிறதுனாலே இங்க என்ன நிலவரம் அங்க என்ன நிலவரம்னு அவனுக்குள்ள ஒரு தன்னையோட அதாவது கம்பேர் பண்ணிட்டு இடம் போட்டுப்பா இல்லையா, இப்படி நடந்துட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவன் கேட்க போது அம்பாள் என்ன நேர கையில கொடுத்துடுறாளா, அம்பாளுடைய அனுகிரகத்தினால அவர் ஒரு பாகவதர், அவருக்கு ஒரு பாரிசக்கல்லு கிடைச்சது. யார்? அம்பாளே ருக்மிணி தேவியே ஒரு பாரிசக்கல்ல அவருக்கு பிரத்யட்சமாகி கொடுத்துட்டார். ஏன்னா அவருடைய தேவை எல்லாம் என்ன அப்படின்னா பொருள் தேவை. ஒருத்தருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பகவான் அனுகிரகம் பண்ணுவான். பகவான் இல்லாததே கிடையாது, குறையில்லாத அருள் செய்கிற பகவான். அப்படி அம்பாள் என்ன பண்ணா அப்படின்னா ருக்மிணி தேவி அவருக்கு அந்த பிராமணருக்கு ஒரு பாரிசக்கல்ல கொடுத்தார். அவனுக்கு ஆட்டுக்கு எடுத்துட்டு வந்து அம்பாளை மட்டும் பூஜை பண்ணல, அந்த பாரிசக்கல்லுக்கும் புஷ்பம் சாத்தி அதுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த பாரிசக்கல்லு எதை தொட்டாலும், எந்த இரும்பை தொட்டாலும் அதை பொண்ணாகிடும். பொண்ணாகின உடனே அவர் அதை கொண்டு போய் மார்க்கெட்ல விற்பார், பொருள்களை வாங்குவார். அத்தனையும் வீடு ரொம்ப க்ஷேமமா ஆக்கிட்டார், வீடெல்லாம் கட்டிட்டார், வீட்டுலாம் ரொம்ப ரீஃபர்பிஷ் பண்ணி பிரமாதமா இருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியும். இப்ப சொன்னா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ருக்மிணி தேவி அனுகிரகம் பண்ண இந்த பாரிசக்கல் தான் இதுக்கு காரணம். இவ கேட்டா உங்காத்துல கொஞ்ச நாள் பாரிசக்கல் இருக்கிறது போல அது எங்காத்திலையும் கொடுத்தா, நானும் இங்க இருக்கிற இரும்பு இரும்பு சட்டி அது இதெல்லாம் தொட்டேன்னா அதுவும் சொர்ணமாகும், எங்காத்து நிதி நிலைமையும் நன்னா விரும்பி அப்படின்னு 2 பேரும் பேசிட்டவன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணா, ஓ சந்தோஷம், நான் ஒரு நாள் கொண்டு வந்து தரேன், நீ வச்சு போடு. மாமா எங்கேயோ வைதிக காரியத்துக்கு வெளியில போன உடனே இந்த அம்மா என்ன பண்ணா, அந்த பாரிசக்கலை எடுத்துட்டு வந்து தன்னுடைய ரொம்ப தோழியான நாமதேவனுடைய சம்சாரத்துல கொடுத்துட்டா. அந்த அம்மா எடுத்துட்டு வந்த ஆத்துல, அந்த ஆத்துல எப்படி இரும்ப தொட்டா எப்படி பொண்ணாச்சோ அதே போல இந்த ஆட்டு இடுப்ப செட்டி இடுப்ப கரண்டி எல்லாமே தங்கம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏதோ 2-3 பாத்திரத்தை தொட்டா, இரும்பு பாத்திரத்தை தொட்டா அதெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணானது. கச்சட்டி தொட்டா கூட பொண்ணா எடுத்து நேரம் எடுத்து போனா கடையில கொடுத்தா அவன் பணம் கொடுத்தா. இந்த நாமதேவர் எங்கேயோ பக்கத்து ஊருக்கு ஏதோ போயிட்டு வர்றதுக்குள்ள வீடு பார்த்தேன்னா மாறி இருக்கு. சாப்பிடுற ஐட்டங்கள் வாங்க வாங்க உட்காருங்கோ, நான் அறுசுவை உணவு தயார் பண்ணிருக்கேன் உட்காருங்கோ. இவரே பாடுறாரு, வைஷ்ணவர் வீட்டுல எப்படி இருக்கும், ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி கட்டி வச்சிருப்பா, துளசி மாடம் இருக்கும், வாசல்ல கோவில் கட்டியிருப்பா, அதாவது துளசி மாடம் இருக்கும், வாசல்ல கோலம் போட்டிருப்பா, கையில தாளம் போட்டு பஜனை பண்ற சத்தம் கேட்கும். உட்காரத்துக்கு பக்தர்கள் வந்தா உட்காரத்துக்கு கம்பளி இருக்கும், குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்கும். அவ கஞ்சி தான் போட்டு குடிக்க முடியும் அவளால. வைஷ்ணவர்களால ரொம்ப பக்தர்களால ரொம்ப ஒரு செலவு பண்ணி எல்லாம் விருந்து வைக்க முடியாது. அப்படி மகா பக்தர்களுடைய வீட்டுல லட்சணம் இப்படித்தான் இருக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தா தான் வீட்டுல எல்லாம் மாறி இருக்கு. தான் குழந்தைகள் எல்லாம் நிறைய புது ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கு, ஆட்டுக்காரி ஒரு ஸ்வர்ணத்தினால ஒரு நகையும் போட்டுட்டா, புது புடவை கட்டிட்டு இருக்கா, சமையல் பாத்திரங்கள்லாம் மாறி இருக்கு, கிச்சனே வேற மாதிரி டைமென்ஷன்ல இருக்கு. எல்லாம் எதனால அப்படின்னு இவருக்கு மனசுல சந்தேகம் வந்துருக்கு. முதல்ல சொல்லுமா எதனால நடந்தது, யாரு கொடுத்தா? சொன்னா உங்களுக்கு என்ன அதெல்லாம் என்ன, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உன் மனதிலையும் மனமாற்றம் ஏற்படுறதுக்கு காரணமான ஏதோ ஒரு விஷயம் நீங்க நடந்தது. அதை நீங்க கிட்ட மறைக்காம சொல்லணும். அவ சொன்னா இந்த நாள் நமக்கு தத்திரம் இருந்தது, நீங்க பாடுறவங்க பாடிட்டு வரேன். அதனால அம்பாள் நமக்கு ஒரு பாரிசக்கலை கொடுத்தா. யாரு மூலமா அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற பாரிச பாகவதர் மூலமா நமக்கு அந்த பாரிசக்கலை கிடைச்சது. எங்க அது அப்படின்னா உள்ள இருக்கு. அதனாலதான் நமக்கு இத்தனை
நிதி வசதிகளும் கூடித்து நான் உள்ள போனார். அந்த பாரிசக்கல்லை எடுத்தார், நேர சந்திரபாகாக்கு போனார். அங்க இருக்கிற கிளத்துல வெள்ளத்துல தூக்கி போட்டார். இதெல்லாம் வேண்டாம். நம்மளையே சொர்ணமாக்குற பாண்டவர்கள் இருக்கிற போது சொர்ணமாக வேண்டியது எது அப்படின்னா ஆத்மா. ஆத்மா தூயதாக ஆகணும். அப்படி அதை ஆக்குற பாண்டவர்கள் இருக்கிற போது வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் சொர்ணமாக்குற ஒரு பாரிசைகள் நமக்கு தேவையில்லை. முதனா கொடுத்தவன் என்ன பண்ணா, மறுநா எங்க பாரிசைகள் அப்படின்னா எங்க ஆத்துக்காரர் வாங்கிட்டு போயிட்டா. எங்க இருக்காரு உங்க ஆத்துக்காரர் இருக்கா? 2 பேருக்கு சண்டை வந்தவனா? எப்படி நான் கொடுத்தது, நீ கொடுத்தது எங்க ஆத்துக்காரர் எடுத்துட்டு போயிட்டாரு, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு நடுவில் இந்த பாரிசை பார்க்கறதுக்கு வந்துட்டாரு. அவரு வந்தா இவரும் இந்த பாரிசக்கல்ல தூக்கி நதியில போட்டுட்டு நதிக்கரையில இந்த வாடுவண்டி அப்படிங்கிற இந்த புனிதமான இடத்துல உட்கார்ந்து பகவன் நாமாவை சொல்லிட்டு விட்டல கஷேத்திர விட்டல தேவா விட்டலா தேவ பூஜா விட்டலா விட்டல கஷேத்திர விட்டல மாதா விட்டலா பிதா விட்டலா பந்து விட்டலா கோத்திர விட்டலா அப்படின்னு எல்லாமே விட்டல சொல்லு. தியானம் பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரத்துல பின்னாடி 2 பேரும் சண்டை போட்டு சத்தம் கேட்கறது திரும்பி பார்க்கற. இந்த பாரிச பாகவதம் என்ன வழியில் பண்ணி ஏதோ ஒரு பெரிய மாயை பண்ணி எங்க வீட்டுல இருக்கிற அம்பாள் கொடுத்த பாரிசக்கல்லை எடுத்துட்டு வந்து எங்கிட்ட அபகரிச்சுட்டு இதை கொண்டு போய் இப்போ தீர்த்தத்துல போட்டுட்டு நின்று இருக்கேன். மூளே கூட்டிட்டு பெரிய மனுஷாலாம் கூட்டிட்டாங்க. போய் நாம் தேவர், நீங்க பெரிய உத்தமமான பக்தர்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண காரியம் ஒருத்தருடைய பொருளை எடுத்து நதியில போட்டு எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நிக்கிறேன். இதுக்கு சம்பந்தம் உடையவர் ஒருத்தர் நிற்கிறார். அவருக்கு அதை எடுத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க தான் எடுத்து வெள்ளம் அடிச்சுட்டு போறது, இருகரையும் அடிச்சுட்டு போற அந்த சந்திரபாகால இந்த பாரிசக்கல்ல போட்டது எப்படி இருக்கு? பந்து விட்டலா கோத்திர விட்டலா நிதான விட்டலா நிரந்தர விட்டலா அப்படின்னு பாடிட்டு இருக்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாண்டுரங்கா உன் நாமம் எதையுமே பொண்ணாகிடும். உன் நாமத்தை சொல்லி எடுக்கிறதெல்லாம் பாரிசக்கல் தான். ஞானேஸ்வரராஜ பாடல் சொல்றார், ஒரு அவதார புருஷன் வந்து பக்தி பிரச்சாரம் பண்றவன் என்ன பண்றான் அப்படின்னா, பாரிசக்கல்லு இரும்ப தொட்டா பொண்ணாகும். ஒரு அவதார புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையை சரித்திரத்தை கேட்டு அவனுடைய மகிமையெல்லாம் தெரிஞ்சுட்டு பகவன் நாமால தன்னை ஆட்படுத்திக்கிறதுக்கு பல பக்தர்களை உண்டு பண்றான். அவன் ஒவ்வொருத்தரும் பாரிசக்கல். பாரிசக்கல் ஒரு பாரிசக்கல்ல இரும்ப தொட்டா பொண்ணாங்க. இவா என்ன பண்ணா அப்படின்னா, பாரிசக்கல்லால தொட்டு இரும்ப பொண்ணாக்கல. இவா யாரால எல்லாம் இதனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதோ அத்தனை பேரும் பாரிசக்கல்லாக. நீங்க பாக்குறமே இந்த ஆச்சாரிய சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயமா இருந்தாலும் பின்னாடி வந்தவன் அத்தனை பேர், அத்தனை அடியார்கள்லாம் வந்திருக்காங்க. அத்தனை பேரும் தங்கம் இல்லையா, அத்தனை பேர் பாரிசக்கல் இருக்காங்க. பாண்டனோட பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள போய் கை நிறைய கல்லை கொண்டு வர, கூழாங்கல் மாதிரி நிறைய எடுத்துட்டு வர. அவர் சொல்றாரு, இந்த கல்லை கொண்டு வந்தா எல்லாம் பாரிசக்கல் ஆயிடுமா? நான் கொடுத்த பாரிசக்கல் எங்க போய் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி சொல்ற, இதெல்லாம் பாரிசக்கல் தான் அப்படின்னு அவர் வாக்குல இருந்து வந்த உடனே ஒரு கல்லை எடுத்து ஒரு இரும்பு பாத்திரத்தை தொடுறார், அது பொண்ணாரு. இன்னொரு கல்லை எடுத்து இன்னொரு பாத்திரத்தை தொடுறார், அது கல்லாயிடும். அப்படி எதை தொட்டாலும் எந்த கல்லை எடுத்தாலும் அந்த கல் பாரிசக்கல்லா இருக்கிறத அத்தனை பேரும் பார்த்து அதிசயித்தா. இந்த பாரிச பாகவதர் அப்படிங்கிறவர் வேறுபட்ட அவதார புருஷனுடைய அவருடைய புனிதம் எனக்கு தெரியாமல் அவர்கள் அபச்சாரம் பண்ணிட்டு காலில் விழுந்து
நாமதேவருக்கு சிஷ்யரானார். அதைத்தான் அவர் சொல்ற. பிரத்யட்ச காவிரி பிரசீத வாயு வண்டி பரிச சத்ய உண்மை. இந்த வாயு வண்டி அப்படின்னு சொல்லப்படுற நதிக்கரையில இருக்கிற மணல் திடல்ல இருக்கிற கற்களை எல்லாம் பாலிசை கல்லாகிற நாமதேவரே, நீங்க தன்யன், தன்யன், பாக்கியவான், பாக்கியவான். முன்னாடியே பாடினா இல்லையா? கவித்வ கேலே சதகோடி காரிலே ஜீவ கல்ப கோடி. 100 கோடி அபகங்கள் பாடுறேன்னு அவதாரம் பண்ணி வந்தார். அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் பண்ண சங்கல்பம் 100 கோடி அபகம். 95 கோடி பாடினாரா? அடுத்த 5 கோடி பாடுறதுக்காக அடுத்த பிறகு எடுத்தார். அவதாரம் பண்ணார். துக்காராம் மகராஜா. துக்காராம் மகராஜ் எவ்வளவு பாடினார்னா 5 கோடி அபகங்கள் பாடினார். 95 கோடி அபகங்கள் நாமதேவன் பாடினதாக. ஆனா சில ஆயுதங்கள் மட்டுமே இன்னைக்கு பிரயோகத்தில் இருந்து பாவங்களால் பாடப்பட்டுச்சு. 12,400 பாடல்கள் இருக்கிறதாக இருக்கிற 12 திருமுறை. ஆனா அதனுடைய அவ அருளி செய்தது ஒவ்வொருத்தையும் பார்த்தா ஒவ்வொருத்தரும் 4 லட்சம் 6 லட்சம் 1,60,000 பாடல்கள் அவ பாடியிருக்காரு. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, நடராஜ பெருமான் நமக்கு சில 1000 பாடல்களையே கொடுத்து விடாத இவ்வளவுதான் பாட முடியும். 4000 திவ்ய பிரபந்தத்துல 4000 பாடல். நம்மளால இந்த கலியுகத்துல இந்த யுகத்துல நம்மளால பாடி உயரத்துக்கு என்ன பாடல்கள் பாட முடியுமோ அதை மட்டுமே பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணி. தேவ தேவி சவே ஐசி ஜாதி தேவ சவே தன்ய தன்ய நாம தேவ ஏகா ஜனார்தனி சரண தன்ய தன்ய நாமதேவ. அற்புதமான அவங்கள். சம்சாரியாக இந்த காலக்ஷேபம் பண்றவன் பகவன் நாமாவை எழுதிட்டான்னா அவன் மகராஜன். இங்க பண்டரிபுரம் போய் ஒரு பக்த லட்சணத்தோட நிறுத்திக்கிட்டு நம்ம வைதிக சம்பிரதாயத்துப்படி உடை அணிந்து போனா அங்க இருக்கிறவாழ்லாம் நம்ம காலில் வந்து நமஸ்காரம். இதனால அப்படின்னா நம்ம உடைக்கு அவ்வளவு மரியாதை. நம்ம பஞ்சலட்சம் கட்டிந்து அங்க உள்ள போன உடனே நம்ம இந்த கோலத்துக்கு அவ்வளவு மதிப்பு. அங்க இருக்கிற பக்தர்கள் ஒருத்தர் எப்படி கூப்பிட்டுக்கிறா அப்படின்னா மகாராஜ் 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 மகாராஜா இல்ல மகாராஜனானா ராஜாவானா இல்ல அப்படின்னா பக்தர் மகாராஜா. நீங்க பக்தர் பக்தருக்கு மரியாதை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் மகராஜ் மகராஜ் மகராஜ்னா என்ன அப்படின்னா பக்தர். தன்ய மகராஜ ஜன்மலே சம்சாரி தன்ய மகராஜ ஜன்மலே சம்சாரி தன்ய மகராஜ ஜன்மலே சம்சாரி ஜேதாதி அந்தரி நாராயணா. யாரு வாக்குல நாராயண நாமம் வருது அவன் தன்யன், மகராஜன். சம்சாரியா இருக்கிறவன் நினைக்க வேண்டாம், அவன் புண்ணியவான். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இறுதியிலே வந்து சகல துக்கங்கள் ஒரு மனிதனுடைய விட்டு நீக்கிறது. நாராயண நாமமே உயர்வு. நாராயண நாமத்துடைய மகிழ்வு. தன்ய மகராஜ ஜன்மலே சம்சாரி
தேத்யாதி அந்தரி நாராயணா நாராயணகாய நாராயணத்யாய நாராயணகாய நாராயணத்யாய நாராயணகாய நாராயணத்யாய. நாராயணா நாராயணான்னு பாடி நாராயணனை தியானம் பண்ணவன் தன்யன். அவன் ஜென்மம் எடுத்ததுக்குள்ள பலனை பெற்றான். ஜென்மம் எடுத்த பிரயோஜனம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ராமகிருஷ்ணன் திருப்பி திருப்பி சொல்லுவார், இந்த பிறவி எடுத்தது எதுக்கு அப்படின்னா மீண்டும் இங்க வராம இருக்கிறது. அதுக்கு என்ன உபாயம் உண்டோ அதை புடிச்சுக்கோ. அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா பகவன் நாமாவை பாடணும். நாராயண நரபோஷக நரகாதி சமரணா ஹே ராவண மதபஞ்சன தீராஹெச்சரிகா ரகுவீராஹெச்சரிகா ஸ்ரீ கேசவ நாராயண கோவிந்த முராரே ஹே மாதவ மதுசூதன தாமோதர சௌரே முரகர தாமோதர சௌரே அப்படின்னு வாக்குனால பாடணும். அப்படி பாடினவனுக்கு துக்கம் இல்லை. இந்த நாராயண நாமம் யாரு வாக்குல வருதோ அவனுடைய பெத்த அம்மா இருக்கா இல்லையா, அவன் ரொம்ப பாக்கியசாலின்னு பாடுறார். தன்ய தியாசி மாய பிரசவலி பிரசவலி தயா குலாச்சா உதாரே தன்ய மகனாய ஜன்மலே சம்சாரி தோதரே நிர்தார நாமாவனே நாராயணகாய நாராயணத்யாய நாராயணகாய நாராயணத்யாய நாராயணகாய நாராயணத்யாய. ஒருத்தி வயசுல பிறந்த குழந்தை பகவன் நாமாவை சொல்றதுக்கு ஒரு பாகவதன் ஆயிட்டான் அப்படின்னா அவன் ரொம்ப பெரிய தன்யம். ஏன்னா அவன் வயிற்றுல ஒருத்த பிறந்திருக்கா, அவன் பாவத்தன் ஆயிட்டான். நாமா சொல்லி பஜனை பண்றவன் ஒரு குலத்தையே உதாரணம் பண்றான். ஒரு குலத்தையே உதாரணம் பண்றான். அவன் காலத்துல அவன் நாமா சொல்லிட்டு போறத காலில் யார் காலில் விழறதோ அவள்லாம் உதாரணம் பண்ணும். தோதரே நித்தார, நான் நித்தாரமாக சொல்றேன், சத்தியமாக சொல்றேன், பாண்டவனுடைய அனுமதியோட சொல்றேன், நாமாமணி நாமதேவனான நான் சொல்றேன். அப்படி ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதம் அப்படிங்கிறதுல சக்கியம் அப்படிங்கிற சக்கிய பக்தி சக மார்க்கத்துல பக்தி பண்ணி பகவானோட விளையாடினவர் நாம். தீர்த்த யாத்திரைக்கு போறதுக்காக ஞானேஸ்வர் மகராஜ் ராமதேவர் கூப்பிட்டார். பல கஷேத்திரங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணி வரலாம் அப்படின்னு பக்தர்களோட கூட்டத்தோட கிளம்பிட்டார். இப்போ மகாராஷ்டிரத்துல ஒரு நாகநாத கஷேத்திரம் இருக்கு. அது ஜோதிர்லிங்க கஷேத்திரமாக சொல்லப்பட்டது. போண்டா ஜோதிர்லிங்க கஷேத்திரம். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல ஒரு நைனாடு கோவில் ஒரு கோவில் இருக்கு. அது எங்களுக்கு குலதெய்வம் நாகநாத சுவாமி கோவில். அந்த கோவிலையும் இந்த லீல நாமதேவர் பாடினதாக அந்த கோவிலையும் குறிப்பு இருக்கு. எல்லாரும்
கோவில் கோவிலா போயிட்டு போறா. அந்த நாகநாதர் கோவிலுக்கு போன சமயம் பண்ண மகாசிவராத்திரி. மகாசிவராத்திரி போது உங்களுக்கு தெரியும், கோவில் முழுக்க சிவபக்தாளா இருப்பா. உள்ள நின்று இவா பஜனை பண்ணிட்டு இருக்கான். இவா பஜனை தான் தெரியுமா, எந்த கோவிலுக்கு போனாலும் பாண்டவனுடைய நாமத்தை சொல்லியே பஜனை பண்றதுதான் எனக்கு தெரியும். ஏன்னா எல்லா தெய்வத்தையுமே பாண்டவங்கள்ல பாக்குற ஒரு மனோபாவம் அவருக்கு இருக்கு. அதனாலே அவன் தன்ய தன்ய நாமத்தை மகான்களுடைய ஒரு சிறப்பு. தன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்குள்ள எல்லா தெய்வத்தையும் பார்ப்பான். அதே போல எல்லா தெய்வத்துக்குள்ளேயும் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை பார்ப்போம். அது மகான்களுடைய அது சிறப்பு. நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த கோவிலுக்கு போய் இவரை தரிசனம் பண்ணோம்னா அந்த சுவாமிக்கு கோபம் வரும்னு நம்ம நினைப்போம். அது மாதிரிலாம் ஒரே பிரம்மம் தான் எல்லா ரூபத்திலையும் இருக்கு அப்படிங்கிற உண்மையெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் மகான்கள் எல்லாம் அவதாரம் பண்ணி வந்திருக்காங்க. ஆனா அவ காமிக்கிறது என்னன்னா, நம்மளுடைய மார்க்கத்துக்கு இந்த தெய்வத்தை கடைபிடிச்சு வந்தாலே, இந்த தெய்வத்தை வணங்கினாலே எல்லா தெய்வங்களும் அனுகிரகப்படும். இப்ப பார்த்தோம் இல்லையா, தேவனுடைய தரிசனமும் கிடைக்கும், தெய்வமும் பேசுமா. தேவ தரிசனமும் கிடைக்கும், தெய்வமும் பேசும். அதே ராமா சொல்லுங்கிறார். அப்படின்னா என்ன, அதே ராமா சொன்னா பரமேஸ்வரனுக்கு இஷ்டமாகும். நாங்க காசியில போயிருந்த போது விஸ்வநாதருக்கு பூஜை பண்ற சப்தரிஷி பூஜை பண்ற அங்க இருக்கிற வார்த்தா, அவ 7 பேர் உட்கார்ந்து வில்வ தளத்துல சந்தனத்துல ராம அப்படின்னு அக்ஷரத்தை எழுதி விஸ்வநாதருக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லி போடுவோம். அதுல பார்த்தா ராமன் அக்ஷரம். நான் அவள்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், ராம அப்படிங்கிறது வைஷ்ணவ தெய்வம், நீங்க ராமங்கிற நாமா எழுதி பரமேஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்றீங்களே, இது ஜோதிர்லிங்க கேத்திரமாச்சே. அவ சொன்னா, ராம அப்படிங்கிறது பிரம்மத்துடைய நாமம். அது நீங்க நினைச்சிட்டு இருக்க ராமங்கிறது கையில கோதண்ட தாங்கி இருக்கிறவர் தான் ராமர்னு. எந்த சம்பிரதாயப்படி ஒண்ணு தெரியுமோ அப்படின்னா என்னன்னு கேட்டேன். ஹரா உமா அப்படிங்கிறது தான் ராமன் தெரியுமா உங்களுக்கு? ஆச்சரியமா இருக்கு. ஹராவுமா 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 சொல்லி பாருங்க அப்படின்னா, ஹராவுமா ஹராவுமா ராம 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 ராம. காசியில இருக்கிறவாளுக்கு விஸ்வநாதருக்கு பூஜை பண்றவாளுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னா, ஹராங்கிறது பரமேஸ்வரன், உமாங்கிறது அம்பாள், சிவசக்தி ஐக்கிய ரூபமாக அந்த ராமநாமா இருக்குங்கிறத உணர்ந்து. மகாசிவராத்திரி அன்னைக்கு இத்தனை பேர் கூடியிருந்தா, அங்க இருக்கிற வைதிகள்லாம் வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. அவள்லாம் சொல்றா, இங்க ரெண்டு இந்த பஜனை பாடிட்டு இருக்காதீங்க, வேத பாராயணத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த கோவிலுக்கு வெளியில போகும், கோவிலுக்கு பின்பக்கம் ஒரு குளத்தாங்க இருக்கு, அங்க இருந்து நீங்க வாட்டுக்கு பஜனை பண்ணுங்க, யாரும் உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. என்ன அவளுக்கு என்ன அப்படின்னா, இந்த வேத பாராயணத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது. இவ எல்லாரும் பக்தர்களோட நேரம் பின்னாடி போனான். எங்க குலதெய்வம் கோவில் அந்த ஆச்சரியமா இருக்கும். ராஜகோபுரம் கிழக்க இருக்கும், சுவாமி மேற்க பார்க்க திரும்பி இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, இவா பஜனை பண்ண ஆரம்பிச்சா நாகராஜர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாண்டுரங்க நாமத்தை கேட்கறதுக்கு அவருக்கு ரொம்ப இஷ்டமா போச்சு. மகாசிவராத்திரியா இருந்தா என்ன, பாண்டுரங்க தலையில மஸ்தகலிங்கா சொரும்பலிங்கான்னு தன் தலைமையில பரமேஸ்வரனை தாங்கி இருக்கிற பாண்டுரங்க மூர்த்திய அவருடைய நாமத்தை சொல்றது பரமேஸ்வரனுக்கே ரொம்ப பிரீதியாயிருக்கு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இத்தனை நேரம் வரைக்கும் கிழக்க பார்த்துருந்தவர் சடார்னு மேற்க பார்க்க திரும்பிட்டார். கோவிலே உள்பக்கம் மேற்க பார்க்க திரும்பிட்டு அங்க பூஜை பண்றவாளுக்கு ஒன்றும் புரியல. அவெல்லாம் நான் கண் முடிச்சு பூஜை பண்றவாளுக்கு 4 காலம் பூஜை பண்றவாளுக்கு ஒன்றும் தெரியல. அவ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு வெளியில வந்து பாக்குறா, கோவிலே திருப்பி இருக்கு. இவா விடிய காலையில வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கா. மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தில் சுவாமி இந்த நாமத்தை கேட்கறதுக்காக மேற்கு நோக்கி திரும்பிட்டார். அப்படி பக்தர்களோட போய் இவர் பாடினதுக்காக பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத அந்த கஷேத்திரத்துல பாடலாகவே நாமதேவர் பாடலுக்கு இறங்கி மேற்கு முகமாக திரும்பிய சிவலிங்கம்னு எங்க ஊர் குலதெய்வம் கோவில்ல ஒரு பெரிய போர்டே போட்டு. அதே போல இந்த மகாராஷ்டிரத்துல இருக்கிற ஜோதிர்லிங்க கஷேத்திரமான நாகநாதரும் மேற்கு நோக்கிய இருமுக மண்டலத்தோட இருக்கிறதாக இன்னைக்கு
இந்த லீலை இங்கேயும் சொல்லப்படுறது, அங்கேயும் சொல்லப்படுது. அதிகாரிகளோட போயிட்டே இருக்காங்க. போற இடத்துல நல்ல வெயில் காலம், தாகம் எடுக்க ஆரம்பிச்சு. எங்கேயாவது தீர்த்தம் கிடைக்குமா, குளம் கிடைக்குமான்னு பார்க்க போவார் ஞானேஸ்வரரும். அவர் நடந்து போறார். ஒரு இடத்துக்கு போன உடனே ஒரு கிணறு இருக்கு. கிணறு உள்ள எட்டி பார்க்கறா, கிணத்துக்கு கீழே அடியில கொஞ்சம் ஜலம் இருக்கு. இவருக்கு தாகம் எடுக்கிறது. ஞானேஸ்வரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஞானேஸ்வரர் இல்லையா, அதனால யோக சித்திகள்னா இயல்பாகவே அவருக்கு வரம் பெற்றவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன் உருவத்தை சிறிதாக்கின்றார். டக்குன்னு உள்ள போன அந்த ஜலத்தை குடிச்சாரு, அள்ளி குடிச்சாரு, டக்குன்னு மேல வந்துட்டார். மேல வந்து நிற்கிறார். ராமதேவருக்கு என்னன்னா பார்த்துட்டே இருக்கார். கூட வந்தவர் டக்குன்னு போய் உள்ள போய் அவருடைய யோக சித்தியால உள்ள போய் ஜலத்தை குடிச்சுட்டு வந்துட்டார். எனக்கு வேற கதி இல்லை, பாண்டுரங்கா நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். பாண்டுரங்கனுடைய ராமத்தை சொல்லி ராமத்தை சொல்லி பாட ஆரம்பிச்சுட்ட. பாடினோட பாண்டுரங்கன் வந்தா அங்கிருந்து, என்ன நாமதேவா என்னை கூப்பிட்டு பாடுறே, என்ன விஷயம்? உள்ள அதிக நான் உள்ள இறங்கி குடிக்க முடியாது. இதோ இவர் மகானுபாவன் உள்ள இறங்கி குடிச்சிட்டு வந்துட்டாரு. நான் தாகமா இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல பாண்டுரங்கன் உள்ள எட்டி பார்க்கலாம். எட்டி பார்த்த அந்த கிணத்துல இருந்து ஜலம் அப்படின்னு பொங்கிட்டு பிரவாகமாகி அப்படியே வெளியில வந்து நாமதேவர் அள்ளி குடிச்சு அவருக்கு தாகம் தீரும். எத்தனை துயர் வந்தாலும் நண்பன் அப்படிங்கிற கூட வந்து அந்த நண்பனுக்கு உதவுவான் இல்லையா? உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு. இடுக்க நேரத்துல டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு இதே மாதிரி வெயில் காலத்தில் சுப்பிரமூர்த்தி சுவாமி நடந்து வர பசியோட நம்ம சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற திருக்கச்சிங்கிற கோவில், அந்த கோவில் மண்டபத்துல வந்து பசியோட வந்து உட்காங்க. அந்த மண்டபத்துல ஒருத்தர் வயசானவர் தலைவர் படுத்துட்டு இருக்காரு. என்ன ஓய் ரொம்ப தூரம் நடந்து வரேன் போல இருக்க? ஆமா. தாகமா இருக்கா? ஆமா. பசியா இருக்கா? ஆமா. சரி, நீங்க பசி போக்குறதுக்கு நான் கொஞ்ச நேரத்துல உங்க பசிக்கு ஆகாரம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி போய் அக்ரஹாரத்துல போய் ஒவ்வொரு ஆட்களையும் சாதம் எடுத்துட்டு வந்து இவருக்கு சாதமும் தூக்கமும் கொடுத்து இவருடைய பசியை ஆக்கிட்டார். யார் அப்படின்னு பார்த்தா ஆலகாரம், அந்த ஊர் பரமேஸ்வரன். இவர் எப்படி தாகத்துக்கு பிரத்யட்சமா வந்து தாகத்துக்கு ஜலம் எடுத்து கொடுத்தாரோ, அது போல சுப்பிரமூர்த்தி சுவாமி பரமேஸ்வரன் அன்னம் இறந்து வந்து அவருடைய பசியை போக்கினார். பெரிய புராணத்தின் குறிப்பு. அது நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருக்கச்சூர் அப்படிங்கிற ஆலயத்தில் இருக்கிற சுவாமி பரதீஸ்வரமே பேர். இந்த பேர்ல இருக்காரு. அப்படி நான் பகவானுக்கு நண்பன் அப்படிங்கிறது எல்லாரும் ஆயிட முடியாது. அத பகவான் சொல்லுங்க. சுப்பிரமூர்த்தி சுவாமிகளுக்கு பரமேஸ்வரன் சொல்றான், நீ எனக்கு நண்பன். இந்த பாட்டவன் சொல்றான், ராமதேவா நீ எனக்கு நண்பன் ஒரு வார்த்தைய சொன்ன உடனே எப்போலாம் இவருக்கு துன்பம் ஏற்படுறதோ அப்போதான் ஒரு பேரை சொன்ன உடனே பிரத்யட்சம். இவர் காலத்துல நாமதேவர், இவர் காலத்துக்கு முன்னாடி அர்ஜுனனும் உத்தவருமே சகாதான். அர்ஜுனன் சொல்றான், விஸ்வரூப தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறம் இத்தனை நாளும் நான் கிருஷ்ணன் என்னுடைய அத்தான் அப்படின்னு உரிமையோடலாம் உன்னைய நான் கூப்பிட்டேனே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எப்பேற்பட்ட சுவாமி பகவான் உன்னை உறவு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு எனக்கு அவளுக்கு உரிமை கிடையாது. இருந்தாலும் நீ என்கிட்ட அப்பேற்பட்ட பகவான் என் தோள்களை கை போட்டு என்னை அணைச்சிட்டு என்னோட பேசி நான் சொன்ன அவச்சொல்களை எல்லாம் கூட எடுத்துக்காமல் உதறி தள்ளி எனக்கு அனுகிரகம் பண்ணி கிருஷ்ணன். சகமார்க்க பக்தி. அம்மா எப்படி ஒரு குழந்தை அழுக்கா வந்தாலும் அவருடைய உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு அந்த குழந்தையை எடுத்துட்டு அவளுக்கு அந்த குழந்தைக்கு அன்பா அந்த குழந்தையுடைய குறைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் எப்படி அனுகிரகம் பண்ணுவாலும் அது போல அந்த நண்பனுடைய குறைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அனுகிரகம் பண்றது பகவான். சகமார்க்க பக்தி.
மாந்த பிறரை எடுக்கும் பகவான அடையாளத்துதான் தன்னுடைய குறிக்கோள் அப்படிங்கிறத காட்டின நாமதேவ எல்லாம் தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு திரும்பி வந்து அவருக்கு குருவும் கிடைக்கும். இது வரைக்கும் என்ன அப்படின்னா சுவாமியே கிடைச்சாச்சு, நமக்கு என்ன அப்படிங்கிற மனசுல எப்ப கூப்பிட்டாலும் சுவாமி வராது. என்ன கிடைக்கிறது அப்படின்னா உனக்கு பாட்டு சொன்னா உனக்கு ஒரு குரு கிடைக்கும். குரு அப்புறம் குரு கிடைக்காம போயிடுச்சுன்னா மறுபடியும் குருவை தேடி அடையிற மாதிரி ஆகிடும். உனக்கு ஒரு குரு குரு கிடைப்பார். குருவா இதுக்கு குருக்கே இருக்கு. பகவான நான் நேரம் பார்த்து பகவான் பேசுறார், நான் கேட்டா மோட்சம் கொடுத்துருவார். ஆனா குரு இல்லாமல் அது சாதனை ஆகாதுப்பா அப்படின்னு கிடைச்சவர் தான் விஜோபா கேசன். குரு அவர் யாருன்னா ஞானேஸ்வர் மகராஜ். ஒரு சமயம் எல்லாம் பெரிய பயம் நடந்துருக்கு. அப்போ ஞானேஸ்வருடைய தந்தையான நிறுத்தி ஞானதேவ சோபான முக்தாபாய் அவ ஒரு குழந்தை போல 8 வயசு குழந்தை கையில ஒரு கப்பை எடுத்துட்டு எல்லா தலையும் தட்டுறான். இது நடந்த விஷயம் எங்க அப்படின்னா ஓராக்கும்பர் வீட்டுல பானை சட்டி பண்றது வீட்டுல தலையை தட்டி பாக்குறான். இது வந்திருக்கு, இது வந்திருக்கு, வேகாது, வந்திருக்குன்னு பாத்துக்கிறான். சொல்றான் இவரோ நாமதேவர் உட்கார்ந்து இருக்காரு, கோபமா பாக்குறாரு. நம்ம தலைய தட்ட வந்துருவாளோங்க, நம்மள எப்படி சொல்லுவா, நம்ம பகவான் இருக்கிறவா, நம்ம பாகவதர் சத்து சிரோன்மணி, நம்ம தலையை தட்டி பார்த்து சொல்றதுக்கு தலைவி இல்லா சின்ன குழந்தை தானே. அவ்வளவு யாருன்னா ஆதிசக்தி முக்தாபாய் அம்பாள். அவ எல்லாரும் தட்டி இவன் தலையிலே தட்டிட்டு மாமா இந்த பானை வேகல நேரம் உள்ள பாண்டவன்கிட்ட போய் அப்படி கண்ணுல ஜலம் ததும்ப வந்து இருக்கிறார். எனக்கு பக்குவம் வரலன்னு ஒரு 8 வயசு குழந்தை சொல்லிட்டு பக்குவம் வரலன்னு சொல்லிட்டா அப்படின்னா உனக்கு பக்குவம் வரணும். எனக்கு இன்னும் பக்குவம் வரணும். அப்படிதான் முன்னாடி வந்து நீங்க பேசுறீங்க. நான் கிடைச்சாலும் பரவாயில்லப்பா, நான் முன்னாடி சொன்னேனே உனக்கு குரு கிடைச்சா உனக்கு பக்குவம். குரு எனக்கு எப்படி கிடைப்பாரு? நீ போற வழியெல்லாம் குரு, நான் உன்னை பார்க்க மாட்டேன். எனக்கு குரு கிடைக்கிற வரைக்கும் உன்னை தரிசனம் பண்ண மாட்டேன். உனக்கு குரு கிடைச்சிருந்தா நீ என்ன எங்க பார்த்தாலும் நீ என்னை தான் பார்ப்போம். சண்டை வந்து 2 பேர் மனஸ்தாபம். நீ போற வழியில அவனுக்கு குரு கிடைப்பார். கிளம்பி அப்படி வந்த இடம் தான் இந்த நாகநாத கஷேத்திரம், ஜோதிர்லிங்க கஷேத்திரம். அங்க பார்த்தா ஒரு இருட்டா இருக்கு. சிவாலயத்துக்குள்ள சிவலிங்க திருமேனி மேல காலம் வந்து ஒரு பெரியவர் படுத்து நேர உள்ள வந்தாங்க. நானே கோபமா வந்துட்டு இங்க என்ன சிவாபிச்சாரம் பண்ற, காலை கட்டி விட்டார். என்ன போய் சுவாமி மேல காலை வச்சு படுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்ற வயசாயிருப்பா சுவாமி இல்லாத இடத்துல இந்த காலை எடுத்து வை. இவர் என்ன பண்றாரு, சிவலிங்கத்துக்கு மேல காலை எடுத்து வச்சு தள்ளி வச்சுட்டானே. தள்ளி வச்ச இடத்துல இன்னொரு சிவலிங்கம் 36. அங்கிருந்து தள்ளி வைக்கிறார், இன்னொரு இடத்துல வைக்கிறார் சிவலிங்கம். அப்படி கருவறை முழுக்க இவ்வாறால் சிவலிங்கம் உற்பத்தி ஆச்சு. இவர் பாடம் பண்ண இடத்துல தான் சிவலிங்கம் உண்டா தோன்றது அப்படின்னா இவர் பெரிய மகான் அப்படின்னு விழுந்து வணங்குறார். உங்களை விட்டா எனக்கு தெய்வம் இல்லை, எங்கும் இறைவன் இருக்காங்கிறத காமிச்சேன். இப்போ அந்த சன்னதிக்குள்ள பாடம் இப்போ நீ பக்குவமாய் உனக்கு ஒரு குரு கிடைச்சாச்சு. எங்கும் இறைவன் இருக்காங்கிற பாவம் எப்ப கிடைக்கிறதோ அப்போ உனக்கு குருவுடைய அன்பு கிடைக்கிறது. கங்கை ஆடிடு, காவிரி ஆடிடு, கொங்கு தன் குமரித்துறை ஆடிடு, கொங்கு மாவட்டம் ஓதரி நாடு, எங்கும் ஈசன் இல்லை எண்ணாதவருக்கு, எங்கும் ஈசன் எண்ணாதவருக்கு இல்லை. கங்கையில போய் ஸ்நானம் பண்ணா என்ன, கோதாவரியில ஸ்நானம் பண்ணா என்ன, யமுனையில ஸ்நானம் பண்ணா என்ன, எந்த தீர்த்தத்துக்கு போய் ஆடினா என்ன, என்ன தபஸ் பண்ணா என்ன, எங்கும் இறைவன் இருக்காங்கிற பாவத்தை குருநாதர் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்த அனுகிரகம் பண்ணால் குரு அனுகிரகம் கிடைச்சால்தான் உத்தமமான கதி அடைய முடியும் அப்படிங்கிற
குருகள். அப்புறம் எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பாண்டவன்னா தெரியும். ஒரு நாய் ஒன்று இவர் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக இவர் கையில இருக்கிற ரொட்டியை கட்டி எடுத்துட்டு ஓடுது. இவர் நாய்க்கு பின்னாடி ஓடுறார். எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க சிரிக்கிறார். பெரிய மகான், பெரிய அவதார புருஷன் நாய்க்கு பின்னாடி ஓடுறாரு. நாயை விரட்டிட்டு போய் நாய் ஓரமா அந்த ரொட்டியை வச்சு சாப்பிட்டு அதுகிட்ட போய் அதோடைய வாயில தன் கையில இருக்கிற கிண்ணத்துல இருக்கிற வெண்ணையை எடுத்து ஊட்டி விடுறாரு. நீ வெறும் ரொட்டியை சாப்பிடுறிய பாத்திரங்களா, இந்த வெண்ணையும் சேர்த்து சாப்பிடு. வெறும் ரொட்டியை சாப்பிட்டா தொண்டையில அடைக்கும். அப்படி தெருவில் இருக்கிற நாய் முதற்கொண்டு பாண்டுரங்கனாக தெரிகிறது. அவருக்கு பெரிய பரம அனுகிரகத்தை பாண்டுரங்கன் குருவ காமிச்ச இஷ்டம் வந்தே எடுக்கும். ஆனால் என்னுடைய பக்தன் குரு இல்லாம போயிடக்கூடாது. டெல்லியில பாதுஷாவுடைய ஆட்சி இருக்கிற நேரம், அந்த சந்தர்ப்பத்துல இவெல்லாம் பஜனை பண்ணிட்டே குரூப்பா போறான். பஜனை எடுத்துக்கலாம் பாதுஷா முடியாது. நீ பஜனை எடுத்துலன்னா இங்க ஒரு பஜனை பண்ணா பகவான் வந்துருவாங்க. பஜனை எடுத்துலன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. பஜனை பண்ணா செத்து போனது கூட உயிரோட வரும் அப்படின்னு அவன் சொன்னா, அது வந்து மாடு வெட்டி போட்டிருக்கேன். இப்பதான் இவருடைய இறைச்சி மாம்சத்தை சாப்பிடுறதுக்காக மாடு வெட்டி போட்டிருக்கேன். இது உயிரோட வந்து மாடு பஜனை பண்ணாங்க. நான் பஜனை பண்ணா 3 நாள் எழுந்து தான் எழுந்திருக்கிறா சிறச்சேதம் பண்ணிட்டேன். அந்த இடத்துல உட்கார்ந்து 3 நாள் கதற கதற பாட்டு நாமத்தை சொல்லி விட்டல் நாமத்தை சொல்லி பஜனை பண்ணேன். 3ஆவது நாள் அந்த மாடு ஊட்டி போட்ட மாடு 3 நாள் கழிச்சு எப்படி இருக்கு அந்த மாடு, அது வேற ரூபத்துல இருக்கு. ஆனா அதுக்கு வீடு வந்து எழுந்து பகவத் நாமாவுடைய மகிமையா 3 நாள் இரவு பகலாக உன்னை பாடம் வச்சுட்டு பாடுறா நியாயமானு கேட்கிறா ராமதேவன். பாடுறா என்ன விளையாடுறியா? நான் பாடுறேன் இப்பவே மாடு எழுந்திருக்கும் ஏன் உனக்கு சொல்ல வரேன். நீ முதல்ல அதுதான் சொல்லிருக்கணும். பாத்தியா கேட்டா இல்லையா? மாடு எழுந்திருக்கும்னா இப்ப பாடுறது நான் வந்து சொல்றேன். உடனே மாடு எழுந்திருக்கும் சொல்ல வரலையே. 3 நாள் நீ பஜனை பண்ணுவேன் நீதானே சொன்னேன். அதனால 3 நாள் பஜனை பண்ணிருக்கேன். 3 நாள் முடிஞ்ச உடனே பாடு மாடு எழுந்திருக்கும். அப்படின்னு அந்த நல்லதுக்குள்ள இலக்கணம் கொஞ்சம் கூட குறையாமல் பாடுறதுன்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான். இங்கிருந்து சென்று பஞ்சாப்ல அங்க போய் அந்த சீக்கிய மத குருவோடலாம் அவருக்கு தொடர்பு இருக்கு. அவருடைய நீங்க அந்த கிரந்தங்கள்ல எல்லாம் அவ பாடுறோம்னு பாக்கலாம். அத ராம 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 கோவிந்த அப்படிங்கிற நாமாதான் நிறைய வரும். இவருடைய பாடல்கள் ஒரு 51 அவங்கங்கள் அவருடைய சீக்கிய கிரந்தத்துல குரு கிரந்த சாஹிப்ல இருக்கிற மாதிரி பண்ணிருக்கான் பாடல். இப்ப உட்கார்ந்து அவளுடைய இதை படிச்சுட்டே இருப்பா. இப்ப பார்த்தா அதுக்குள்ள நாமதேவனுடைய அவங்கங்களும் இருக்கு. சில பேர் நாமதேவன் நாமத்தே வச்சிருக்கா, நாமதேவ் சீக்கிய நாமமே வச்சிருக்கா சீக்கியர்கள். அப்படி பலகாலம் ஒரு ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு சுவாமியோட உன்னோட நான் ஐக்கியமாகணும்னு பிரார்த்தனை. அவருடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேர் இப்ப எல்லா பாண்டுரங்கன் கோவில்ல நீங்க போனாலும் பாண்டுரங்கன் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற கருட பாயில், அதாவது அது போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு படி இருக்கும். அது நாமதேவன் பாயின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நாமதேவனுக்கு முதல் படி இருக்கு இல்லையா? பாண்டுரங்கன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி படியேறி மேல போகணும். இந்த படியேறி போறதுக்கு முதல் படி அவர் பகவான் கேட்டு அவ குடும்பத்தோட அத்தனை பேரும் சமாதி ஆனார்கள். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மாசக்கார பொண்ணு, அவன் மட்டும் குழந்தை பிறக்கிறதுக்காக அவ ஊருக்கு போயிருக்காங்க. அவ திரும்பி வர்ற போது யாருமே இல்லை. அந்த குழந்தைதான் அவன் வயிற்றுல பிறந்த குழந்தைகள் வம்சத்துக்கு தான் இன்னைக்கு தான் நாமதேவனுடைய வம்சம். இன்னைக்கு நம்ம போனாலும் நாமதேவன் வசித்த வீடு, நாமதேவன் பூஜித்த
பாண்டுரங்கன் நாமதேவருடைய உறவினர்கள்லாம் இன்னும் இருக்கா, அவருடைய வழி வந்தவர்கள்லாம் அவள் வம்சத்தில் இருக்கிறவாள்லாம் இருக்கா, வளை தரிசனம் பண்ணலாம். அப்பேற்பட்ட நாமதேவருடைய விஷயமாக இந்த ஆஷாடை அரசியல் தன்ய தன்ய நாமதேவன் அப்படின்னு ஏகநாத் மகராஜ் அறிவு கேட்டின் அளவு அவகாசம் இருக்கிற அளவு விஷயங்களை கருத்து கற்பக விநாயகி சாரதாம்பா அனுகிரகத்தினால சத்சங்கமான சாத்தியமான இது போல சத்சங்கங்கள் நமக்கு நிறைய கிடைக்கணும். நம்ம பாடலுக்கு கோயிலும் எல்லாரும் கிடைச்சிட்டே இருக்கு, நிறைய சத்சங்கங்கள் போல பாக்கியம் தொடர்ந்து சாத்தியம். போலா புண்டலி கவரதா ஹரிவிட்டல श्रीज्ञानदेवकाराम पंडरीनाथ भगवान की जय। मावली ज्ञानेश्वर महाराज जगत श्री तुकाराम महाराज की जय। प्रेमिकेंद्र सतगुरु महाराज की जय। सर्व संतनों की जय।